ஸ்டாப் ஸ்டாப். ஹாய் தலைவா. என்ன சிஷ்யா எங்க ஜாலியா கிளம்பிட்ட? ஒண்ணுமில்ல தலைவா, நம்ம பெரிய பாளையம் இல்ல, பெரிய பாளையம் அதான் ரதியோட அப்பா என்ன அடிக்க ஆளுங்களை அனுப்புறாரு, நான் அவங்கள அடிச்சு அனுப்பிச்சிட்டேன். பெரிய பாளையம் ஆட்களை நீ உதச்சியா? பசமா மாட்டிட்டேன். சும்மா அனுப்பல தலைவா, பாட்டு பாட்டா பிரிச்சு கையில கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். என்ன வேலை செஞ்ச தம்பி, ரொம்ப தப்பு பண்ணிட்ட. பெரிய பாளையம் என்ன நினைச்ச? சமநாளா அவரு பேரை கேட்டா காலமோடே பால் கறக்கும். எங்க காதலுக்கு கத்திரி வச்சா என்ன பண்றதா? காதலிக்கு தெரிஞ்சா மட்டும் போதாது, முதல்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப நான் என்ன பண்ண தெரியுமா? முதல்ல அவளை கர்ப்பமாக்கினேன், அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணேன், அதுக்கப்புறம் அத்தை காலில் விழுந்தேன். ஓகே, அவ்வளவுதான். அதனால காதலிக்கு தெரிஞ்சா மட்டும் போதாது, கணக்கு பண்ணி கட்டல்ல மடக்கணும். அப்பதான் அவங்க நம்ம கிட்ட மாட்டுவாங்க. தலைவா, உன் உபதேசத்தை கேட்கும் போது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ற மாதிரி இருக்கா? அப்படியே இருக்கட்டும். முதல்ல இந்த முருகனுடைய வாழ்த்துக்களை வாங்கிக்க, காதல் கண்டபடி வளரும். தலைவா, உன் வாழ்த்துக்கள் எனக்கு வெற்றி. என்ன பொண்டாட்டி சொல்றான்னு வேலையை விட்டுறதுங்கறியா? நல்லா இருக்கு. எந்த பொண்ணு சம்பாதிக்கிற கணவனை வேலையை விட்டுடுன்னு சொல்ல மாட்டா. இது ரொம்ப அநியாயமா இருக்கு. அநியாயமா இருக்குன்னு தான் இந்த வேலையை விட்டுடுங்கன்னு சொல்றா. இதுல என்னங்க தப்பு இருக்கு? தப்போ தப்பு இல்லையோ, இன்னைக்கு வேலையை விட்டுடுன்னு சொல்லுவா, நாளைக்கு வெளியே போவாதன்னு சொல்லுவா, நாளைக்கு சமைச்சு போடுன்னு சொல்லுவா. இப்படி புது பொண்டாட்டி முகத்துல சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா உன் சங்கதி டாம். சரியோ தவறோ, என் வழியில் என்ன போக விடுங்க. போடா போ. போக்கிடம் இல்லாம என்கிட்ட வந்த சொந்த மகனை நினைச்சு என்ன போல ஒரு மனுஷனாக்குன, அதையெல்லாம் மறந்துட்டு போறேன்னு நினைக்கும் போது என் மனசு டாம். அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. என் மேல உண்மையில உனக்கு அன்பு இருந்தா நீ இங்கதான் இருக்கணும். எந்த வேலையும் செய்ய வேண்டாம், என் கூட இருந்தாலே போதும் டாம். சார், நீங்க சொல்ற நியாயமான வேலை எதுவா இருந்தாலும் உங்களுக்காக செய்யறேன். ஆனா இனி ஒண்ணும் பேசாதே. இன்னையிலேருந்து இந்த வீட்டு விவகாரம் எல்லாம் நீதான் பாத்துக்கணும். முக்கியமா என் செல்ல பொண்ணுக்கு கார்டியன் நீதான். உன்னை எதுக்கு கார்டியன் நியமிக்கிறேன் தெரியுமா? ஸ்டேஜ் மேல தையா தக்கான ஆடுற ஒரு வெறும்பையா, ஒண்ணும் தெரியாத என் பொண்ணுக்கு காதலுங்கிற சாக்லேட்டை காட்டி என் ஆஸ்தியை அபகரிக்க பாக்குறான். அவனை நீதான் டாம் செய்யணும். ஆகட்டும் சார், அவன் விஷயத்தை இப்பவே ஒரு கை பாத்துறேன். ஐயா, உங்க சித்து விளையாட்டு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புலி போல சீடல பூனை போல மாத்திட்டீங்க, நமக்கு என்ன லாபம்? பூதலிங்கம் ஐயா, அதனாலதான் சொல்றேன், உன் மூளை முழங்கால இருக்கு, உன் மரமண்டைக்கு என் விஷயம் எல்லாம் புரியாதுன்னு. நாம வாழணும்னா சில பேரை பணத்தால அடிக்கணும், சில பேரை கோடாரியால வெட்டணும், இவன மாதிரி ஆளுங்களை சென்டிமெண்டால பிடிக்கணும். அப்போ உங்க மூளை வங்காள வரி கூடாங்க, கப்பலே விடலாங்க. ஜால்ரா அடிக்காத மூதேவி, புரிஞ்சுகிட்டு நட, இல்லன்னா உன் பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற தாலி டாம். ஹாய் பிரதர், வேனை குறுக்க நிறுத்திட்டீங்க, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல பிரதர், கொஞ்சம் லாங்ல போனேன்னா வண்டிக்கு கண்ணு தெரியல, அதான் பாக்குறேன். காருக்கு கண்ணும் இல்ல காலும் இல்ல, உங்க பேச்சுல அகம்பாவம் தெரியுது இல்ல? ஒண்ணுமில்லாத வீணா போனவெல்லாம் இப்படி அகம்பாவமா பேசும்போது நான் அப்படி பேசினா என்ன தம்பி தப்பு? மிஸ்டர், என்ன எப்படி வேணா கூப்பிடுங்க, ஆனா பிரதர்னு மட்டும் கூப்பிடாதீங்க. ஏன்னா எனக்கு உண்மையிலேயே உங்களை மாதிரி ஒரு அண்ணன் இருக்கான், ஆனா அவன் உங்களை மாதிரி இல்ல. எனக்கும் உன்ன மாதிரியே ஒரு தம்பி இருக்கான், ஆனா அவன் உன்ன மாதிரி ரோட் சைடு ரோமியோவா அலையறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் ஏன் தம்பி. ஐயோ, ரோமியோக்களால ரோட்ல கஷ்டம் வராது பிரதர், ஆனா ரவுடிங்களால ரத்த வெள்ளமே வரும். ரத்த வெள்ளத்தை உண்டாக்குறவங்க எல்லாம் ரவுடிங் இல்ல பிரதர். என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன பத்தி உனக்கு தெரியுமா? தெரியும். என்னன்னு? கன்றாவி பாட்டு பாடி கன்னி பெண்களை பைத்தியமாக்குற புத்திசாலி பித்தலாட்டக்காரணி. எங்க பெரிய பாளையத்தோட பெண் ரதிய வலையில போட்டுக்கலாம்னு அலையிற. அவளுக்கு எவன் வலை விரிச்சாலும் அவன் தலைய சீவி கழுகுக்கு போடுற ரவுடி போயனா நினைவு வச்சுக்க. நீ எப்போது யாரையாவது காதலிச்சிருக்கியா? காதலிச்சேன், கல்யாணமும் செஞ்சுக்கிட்டேன். ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு ஒரு சாய்ஸ், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா என் காதலியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த தம்பிக்கு கூட இருந்து உதவி பண்றதை விட்டுட்டு என் காதல குறுக்க நிற்கிறது நியாயமா? நான் காதலிச்சிருக்கேன், அதனால காதலை பத்தியும் காதலர்களை பத்தியும் நல்லா தெரியும். காதலுக்கு கை கொடுப்பேனே தவிர கெடுக்க மாட்டேன். அப்ப நான் காதலிக்கிறது சரிதானே? சரியோ தவறோ, அந்த பொண்ணு உன்னை விரும்பினா நீ கல்யாணம் கட்டிக்கிறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபணி இல்லை, அதனால விடுறேன். ஆனா தவறா ஏதாவது செய்யலாம்னு நீ திட்டம் போட்டேன்னு வச்சுக்க, உன் தலை தப்பாது, ஞாபகம் வச்சுக்க. பி கேர்ஃபுல். ஒன் செகண்ட், கிறுக்குத்தனமா குறுக்கு வழியில நடந்தா நிச்சயமா உன் தலை கூட தப்பாது. இத நீயும் ஞாபகத்தில் வச்சுக்க. ஓகே, பாய்.